எல்லாருக்கும் வணக்கம். லக்கி ஃபிஷன் கிச்சனில் இன்றைக்கி மேகி நூடுல்ஸ் மசாலா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த மசாலா வச்சு வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம பார்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் இல்லைனா ஆம்ச்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சர்க்கரை. இப்போ இதை வச்சு வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் இந்த ஹார்டான வெஜிடபிள்ஸ், இன்றைக்கி நான் வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அதனால் நான் வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சும்மா குக் பண்ணி ஒரு அரை வேக்காட்டில் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், கோஸ் ஆட் பண்ணி சேர்த்து செய்ய போகிறேன் இந்த நூடுல்ஸை. இதை நீங்கள் காய்கறி இல்லாமையும் செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ காய்கறி போட்டு செய்கிறதுனால ஹார்டாக இருக்கிற காய்கறிகள் மட்டும் ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதே தண்ணியில் அந்த நூடுல்ஸையும் சேர்த்து குக் பண்ணுங்கள். நூடுல்ஸ் எவ்வளோ நேரம் வேகணுமோ அந்த அளவுக்கு அந்த காய்கறிகள் வேக வச்சுட்டு வடித்து எடுத்துக்கோங்க. நூடுல்ஸையும் காய்கறிகளையும் வடித்து தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 2 பூண்டு பல்ல நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த நூடுல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஹை ஃப்ளேம் குக்கிங்கில் தான் செய்யணும். ஃப்ளேம் குறைக்கக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இதை சமைக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நான் கோஸ் சேர்த்துக்கிறேன். இந்த நூடுல்ஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா காய்கறியுமே கொஞ்சம் அரை வேக்காடாக தான் இருக்கணும். ரொம்ப குழன்னு இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் எல்லா வெஜிடபிள்ஸுமே இருக்கணும். இப்போ இந்த கோஸ் சேர்த்து நான் இதை கொஞ்சமாக அரை வேக்காடு நிலைக்கு வதக்கிக்கிறேன். இப்போ இந்த நூடுல்ஸில் நீங்கள் காய்கறி ஆட் பண்ணாமல் வெறுமை மேகி செய்கிற மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னா, நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு தண்ணி கொதிக்க விட்டுட்டு நூடுல்ஸ் சேர்த்துட்டு அந்த நூடுல்ஸோடையே அந்த மசாலா பொருளையும் சேர்த்துடுங்க, உப்பு சேர்த்து. அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக வெஜிடபிள்ஸ்லாம் போடாமல் மேகி நூடுல்ஸ் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட் வரும். இப்போ இந்த கோஸ் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நான் இதில் இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், ஆம்ச்சூர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து வதக்குறேன். வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த நூடுல்ஸ் அண்ட் கொஞ்சம் காய்கறிகள், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஒவ்வொரு இழை நூடுல்ஸ்லேயும் அதனுடைய மசாலா ஒட்டணும். அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கலாம். இல்லைன்னா நூடுல்ஸ் அடியில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வேணும்னா நீங்கள் நூடுல்ஸ் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு சில இடத்துல மசாலா ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சில இடத்துல மசாலாவே இருக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த மிக்சிங் ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இதில் அந்த ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துருக்கோம். இது சேர்த்திங்கன்னா அந்த எலுமிச்சை சாறு சேர்க்கறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்ச் கிடைக்கும். இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களோட ஃபேவரட் கெச்சப்போட நூடுல்ஸ் சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லக்கி ஃபிஷன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.